உங்க வாழ்க்கையில இல்லாத நடக்காத விஷயங்களை நினைச்சு பயப்படுபவரா நீங்க? பாசிட்டிவா நடக்கணும்னு மனசளவுல ஆசைதான். ஆனா மைண்ட் எப்பவுமே எதிர்மறையா யோசிச்சு இப்படி நடந்துருமோ அப்படின்னு பயந்துட்டே இருக்கா? அப்ப இந்த கதையை கேளுங்க. இறுதியில உங்க மனமும் தெளிவாகிடும். நீங்க பயப்படுற உங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து வெளியிலயும் வந்துடுவீங்க. ஒரு ஊர்ல ஜென் துறவி ஒருத்தர் ஆசிரமம் அமைச்சு மக்களுக்கு தேவையான நல்ல உபதேசங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது வழக்கமா இருந்தது. ஒரு நாள் நாதன் அப்படிங்கிற நபர் உபதேசம் வாங்க அங்க வந்திருந்தாரு. அவர் வந்ததும் அந்த துறவி அவருக்கு பல ரசத்தை கொடுக்கறாரு, அதுவும் ஒரு கண்ணாடி கோப்பையில. நம்மள இந்த அளவுக்கு மரியாதையோட உபசரிக்கிறாரே அப்படின்னு நாதன் நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறாரு. அந்த ஜூஸ குடிக்கிறாரு. திடீர்னு அந்த கண்ணாடி கிளாஸ பார்க்கும்போது ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ள ஒரு குட்டி பாம்பு நெளியறது தெரியுது. இது எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு, வேண்டாம், நம்மள அன்போட நடத்தினவர் வருத்தப்படுவாரு அப்படின்னு நினைச்சு ஒரே மடக்குல அந்த பழரசத்தை குடிச்சிட்டு அந்த நபர் அவசரமா அடுத்த முறை வர்றேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போனவருக்கு வாந்தி வர மாதிரியும் கண்கள் இருட்டுற மாதிரியும் வயிறு வலிப்பது போலவும் இருக்கு. பாம்பின் விஷம் பரவுது போல, அதுதான் மயக்கமும் வர மாதிரி இருக்கு அப்படின்னு பெட்ல போய் படுத்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருக்க ட்ரை பண்றாரு, அவரால் முடியல. அடுத்த நாள் காலையிலயும் எழுந்திருக்க ட்ரை பண்றாரு, அவரால் முடியல. அதற்கு மறுநாள் உடல்நிலை இன்னும் மோசமாகிட்டதா அவர் ஃபீல் பண்றாரு. இனி இதை இப்படியே விட்டா நம்ம இறந்துருவோமோ அப்படின்னு பயந்து துறவியை பார்க்க போறாரு. திரும்பவும் அந்த துறவி, வாங்க பழரசம் குடிச்சுட்டே பேசலாம் அப்படின்னு ஒரு ஜூஸ் கிளாஸ அவர் கையில கொடுக்கறாரு. அதே கண்ணாடி கோப்பை, அதே மாதிரி சிறு பாம்பு அந்த பழரசத்துக்குள்ள இருக்கு. இதை பார்த்த நாதனுக்கு கை கால் உதற ஆரம்பிச்சிருச்சு, கண்கள் கலங்கிருச்சு. அதை பார்த்த துறவி என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஐயா இந்த கோப்பையில சின்ன பாம்பு ஒண்ணு நெழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தயக்கத்தோட சொல்றாரு. துறவி உடனே அந்த கோப்பையை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி பார்த்துட்டு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னது சிரிக்கிறாரே அப்படின்னு குழப்பமாயிருச்சு அந்த நபருக்கு. நம்ம இவ்வளோ பயத்துல கவலையில சொல்றோம், துறவி சிரிக்கிறாரு அப்படின்னு தலை கவிழ்ந்துட்டாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த துறவி நபர்கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க, இது பாம்பு இல்ல, கொஞ்சம் மேல பாருங்க, அந்த விளக்கோட அமைப்பு வில்லம்பு மாதிரி நெழிஞ்சு கண்ணாடி கோப்பையில இருக்க பழரசத்துல எதிரொலிக்குது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு உயிரே வருது. அப்பாடான்னு நிம்மதி பெருப்பூச்சை விட்டுட்டு சிரிக்கிறாரு அந்த நாதன். இது வில்லோட பிம்பம் தானா, இதை பார்த்து இவ்வளோ பயந்துட்டோமே அப்படின்னு துறவி கிட்ட சொல்ல, துறவி சொல்றாரு, எல்லாமே நம்ம மனசுதான், இதுதான் மனசோட இயல்பு அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, மனசு நினைச்சா சின்ன துரும்பு ஆயுதமாவும் மடுவ மழையாவும் நமக்கு காட்டும். இந்த பிம்பத்துக்கு எப்படி உயிர் இல்லையோ உணர்வும் இல்லையோ, அதே போல உங்களுக்கு தோன்ற அந்த எதிர்மறை சிந்தனைகளும் ஒரு பிம்பம் மாதிரி தான். அதுக்கும் உயிரும் உணர்வும் கிடையாது. நம்ம மனசு பழக்கப்படுத்தாம இருந்தா இப்படித்தான் பிம்பத்தை பார்த்தெல்லாம் பயப்படும். கொஞ்சம் உங்க மனசை பழக்கப்படுத்தி பாருங்க. எதிர்மறை சிந்தனைகள்லாம் வெறும் பிம்பம் தான், அதுக்கு உயிரும் உணர்வும் எதுவும் கிடையாது, இது பழிக்காது, இதை விட என்கிட்ட நிறைய நல்ல சிந்தனைகள் இருக்கு, அதுதான் மேலோங்கி நமக்கு நல்லதை நடத்தி தரும் நினைங்க. உங்க மனசு அதுக்கு பழக்கப்பற்றும். உடல் அளவு நோயே இருந்தாலும் மனசளவில் நான் ஆரோக்கியமா இருக்கேன், எல்லாம் சரியாகிடும் நம்பும் போது நோயுற்ற உடல் கூட ஆரோக்கியமா மாறிடும் அப்படின்னு நிறைய சயின்டிஃபிக் ஸ்டோரிஸ்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ அவருக்கு முன்னாடி ஏற்பட்ட எந்த அசௌகரியங்களும் ஏற்படலை, புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணாரு. நம்ம வாழ்க்கையிலையும் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்குவோம். எவ்வளோ நாள் இதே மாதிரி இப்படி பயப்பட்டுட்டே இருப்போம்? நெகட்டிவ் தாட்ஸை மைண்ட்ல இருந்து தூக்கி போடுங்க. இல்லையா, அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு எந்த உயிரும் உணர்வும் கிடையாது. இதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஒரு யூஸ் இல்லாத அந்த தாட்ஸை நம்ம வச்சுக்காம பாசிட்டிவா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு செயல் வெற்றிகரமா நடக்கணும்னா அதற்கு தேவையான உங்க பங்கு வேலைகளை முடிச்சுட்டீங்கன்னா அதோட ரிசல்ட் பாசிட்டிவா நெகட்டிவான்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம யோசிக்கிறதால எந்த ஒரு செயலும் மாற போறதில்ல. அதனால நம்ம வேலையை நாம செஞ்சுட்டோம், கண்டிப்பா எல்லாம் பாசிட்டிவா தான் அமையும் நம்புங்க. அது எப்படி நடந்தாலும் ஏத்துக்கவும் பழகுங்க. தேவையில்லாம மனசை குழப்பிக்கிட்டு உங்க உடம்பையும் மனசையும் வருத்திக்காதீங்க. சரி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இனிமேலும் உங்க வாழ்க்கையில எதிர்மறை சிந்தனைகள் வருதுன்னா அதுக்கு எந்த உயிரும் கிடையாது, உருவமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லைன்னு அந்த சிந்தனைகளை தூக்கி போட ட்ரை பண்ணுங்க. பாசிட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்க ஆரம்பிங்க. நன்றி. இது உங்கள் எண்ணி துணிக சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.